ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டத்தை பற்றியதான பல நிலைகளை நம்முடைய தியானத்தின் முடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு விதமான ஆதாரங்களை பற்றியதான தகவல்களையும் அதை பற்றியதான செய்திகளையும் நாம் ஆழமாய் கவனிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை பற்றியதான ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டா தான் சரியான ஒரு இயக்கத்தின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போய் தேவனுடைய திட்டங்களை நிறைவாக்க நம்மால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான கருத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய நாமத்தினால ஆரம்ப நாட்களில் காணப்பட்ட அநேக விதமான தேவனுடைய பரிசுத்தவான்கள் இந்த ஓட்டத்தை துவங்கும் போது ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமையோடு கூட அவர்கள் துவங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் வர வர காலங்கள் வர வர கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் கூடியிருக்கக்கூடிய சகல ஜனங்களாலும் நல்ல சாட்சி பெற்ற ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்ததை பார்க்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய காலங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அநேக விதமான மக்கள் நல்ல முறையில் ஓட்டத்தை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வர வர பலவிதமான மக்களால் பாராட்டப்பட வேண்டிய அவங்களுடைய ஊழியமோ அல்லது பாராட்டப்பட வேண்டிய அவங்களுடைய எல்லா விதமான ஆவிக்குரிய நிலைகளோ மக்களால் தூஷிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையை வலியுறுத்துகிறது அப்படின்னா நல்ல சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டியது அவசியம். இந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஆவிக்குரிய மக்களுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவர்கள் தங்களுடைய சாட்சியை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பித்தாங்க. எந்த இடத்திலும் குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கையாக, தங்களுடைய கைகள் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு கைகளாக, தங்களுடைய எல்லா விதமான செயல்களிலும் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக தங்களை அவர்கள் மெய்யாகவே ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தாம கர்த்தரை மட்டும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூட தன்னுடைய நிருபத்தில் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை விதமாக எழுதுகின்றார். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையும் குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன்னு சொல்றாரு. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் அறிஞ்சாலே போதும். என்னை பற்றி, என் ஃபேமிலியை பற்றி, என்னுடைய குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கர்த்தராகிய தேவனுடைய செயல்களை அவருடைய சிலுவையை மாத்திரம் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். அப்போ அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய சகல ஜனங்களும் தங்களை ஆண்டவராகிய தேவனுக்கு பின்பதாக மறைத்து கர்த்தரை அவர்கள் வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை எடுத்து பார்த்தோம்னா சாட்சி பெற்ற ஒரு மக்களாக, எந்த மக்களாலும் குற்றம் பிடிக்கப்படாத ஒரு மக்களாக, தங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் எல்லா விதமான காரியத்திலும் தெளிவான ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்தார்கள். அதனால அவங்க மூலமாக நிறைய அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை காலங்கள் தோறும் நிரூபித்து காண்பிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகளை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது என்னன்னா, ஊழியம் செய்கிறோம் என்கிற பேரில் ஊழியம் செய்கிறோம், ஆனால் சாட்சியை பற்றி நமக்கு கவலையே இல்லை, அக்கறையே இல்லை. அப்போ கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எதை பற்றி நம்ம கூட பேசுகிறாருன்னா, நல்ல சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் பழகணும். எல்லா மக்களும் உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்காக, இவன் உண்மையிலே கர்த்தருடைய மனுஷன், இவனுக்குள் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையை நான் பார்க்கிறேன். அன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய மனிதனாய் காணப்பட்டிருக்கக்கூடிய எலிசாவை பற்றி அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த பெண்மணி சாட்சி சொல்கிறாங்க. இவன் உண்மையாகவே கடவுளுடைய மனுஷன் என்பதை பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இவனுக்குள் கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னம் வாசமாக இருக்கிறத பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. உடனே தன்னுடைய மேல் வீட்டறையில் அவனுக்காக ஒரு அறை ஒன்றை ஆயத்தப்படுத்தி அவன் வரக்கூடிய நேரத்தில் தங்கும்படிக்காக எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்காக அவனுடைய நடவடிக்கைகள் யாவற்றையும் காணக்கூடிய அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, இவன் உண்மையிலே கடவுளுடைய மனுஷன் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் என்பதை பற்றி பேசுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட பல ஜனங்கள் இன்றைக்கு இடறி போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், பேச்சு ஒன்றாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலை வேற மாதிரி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இதனால தான் நிறைய ஆவிக்குரிய வட்டாரங்களில் பெரிய பெரிய இடர்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் கண்கூடாக கண்டு கொண்டு வருகின்றோம். கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி நம்ம பல செய்திகளை பற்றி பார்த்துட்டு வரோம். கர்த்தருடைய நாமத்தினால் அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல சாட்சி பெற்றிருக்கக்கூடிய மக்களுடைய ராஜ்யம் அந்த ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் எந்த விஷயத்திலும் தீழ்ப்பான மக்களாக, சாட்சி பெறாத மக்களாக, குற்றம் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவை எவங்க உள்ள வர மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் எல்லாராலும் நல்ல சாட்சி பெற்ற ஒரு மக்கள் தான் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெற்ற ஒரு மக்களாய் விளங்குறாங்க. அப்போ இந்த உலகத்தில் முக்கியமான தேவை என்ன அப்படின்னா தேவனுடைய நாமத்தினால் நல்ல சாட்சியை காத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் ரொம்ப நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். இப்போ நல்ல சாட்சி அப்படின்னா எந்தெந்த விஷயத்தில் நல்ல சாட்சியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள வேண்டும். சில முக்கியமான கருத்துக்களை உங்கள் கூட நான் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்.
கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதலாவது வார்த்தையை பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்துல அதுல 1வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. முதல் காரியம், என் மனம் என்னை குறித்து நல்ல சாட்சி கொடுக்கணும். இப்போ ஊருக்கு எல்லாமே நீங்கள் வந்து நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய மனது உங்களை குறித்து என்ன சொல்லுதுன்னு யோசிச்சு பாருங்க. என்னைக்காச்சும் நம்ம அந்த மனசு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம வந்து கேட்கறதே கிடையாது. என்னுடைய மனம் என்னை குற்றப்படுத்தாது இருக்கிறது உண்டானால், என்னுடைய மனதில் ஆண்டவராகிய தேவன் தந்த அந்த தீபத்துக்கு பேர் தான் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீபம் தான் நம்முடைய மனது. இந்த மனது நான் செய்யும் ஒவ்வொரு விதமான பிழையான காரியங்களை எனக்கு அறிவுறுத்தக்கூடியதாய் விளங்குகிறது. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஏமாற்றக்கூடிய பல விதமான நிலைகள், கர்த்தர் சொல்லாத வார்த்தையை கர்த்தர் சொன்னாலும் பேசியிருக்கக்கூடிய தன்மை, இது மற்ற எந்த விதமான மக்களுக்கும் தெரியாது. ஆனால் உங்களுடைய மனதிற்கு அவைகள் எல்லாம் ஆழமாய் அறிந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. நீங்க எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக பரிசுத்தத்தை பத்தி பேசுறீங்க, ஆனால் அந்தரங்கத்தில் அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மனிதனாக இருக்கிறது உண்டானால் உங்கள் மனம் உங்களை குற்றம் பிடிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். அப்போ முதல் சாட்சியை கர்த்தர் எந்த சாட்சியை கேட்கிறாரு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனம் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறது? உங்களுடைய மனதிற்கு உகந்த சரியான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? உங்களுடைய மனதும், அதாவது மனம் சொல்லாது இருக்கக்கூடிய பலவிதமான பாவ வழிகளில் சேர்ந்து அந்த பாவத்துக்குரிய காரியங்களை மறைக்கும் ஒரு மக்களாய் விளங்கக்கூடிய நேரத்தில் உங்கள் மனம் உங்களை குற்றவாளியாய் தீர்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் தேவனுடைய தீர்ப்புக்கு எப்படி நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும்? முதல் காரியம், கர்த்தர் என்ன சாட்சியை நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்னா, உன்னுடைய மனம் சொல்லக்கூடிய முக்கியமான உன்னுடைய மனசாட்சியினுடைய சாட்சியை பற்றி கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய மனதிற்கு ஏற்ற நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றியான்னு பாரு. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து பலவிதமான செய்திகளை நம்ம வந்து கேட்டிருக்கிறோம், பலவிதமான ஊழியர்களின் ஊடாக கடந்து போயிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், தீர்க்க தரிசனம் பேசுகிறோம். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்துன்னு சொல்கிறோம், சொப்பனத்தை பார்த்துன்னு சொல்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால பெரிய பெரிய அற்புதங்கள் என்னுடைய கரங்களின் மூலம் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றிலாம் பேசுகிறோம். இப்போ நான் வந்து உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய மனசாட்சி உண்மையாகவே நீ கர்த்தருடைய மனிதன் தான் என்கிறத பற்றி அது அது ஆணித்தனமான அந்த அந்த வார்த்தைகள் யாவற்றையும் பேசுதான்னு பாருங்க. உண்மையிலே நீ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றியா, அல்லது மற்ற மக்களை ஏமாற்றுகிறது மாதிரி உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு வாழ்க்கை வாழுகிறாயா? இப்படி உங்களுடைய மனசாட்சி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அந்தரங்கமான நினைவுகளை ஆராய்ந்து பார்த்து சொல்லக்கூடிய சாட்சி உண்மையான சாட்சி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இப்போ எந்த மனுஷனுடைய மனசும் அவனுடைய வாழ்க்கையில் வந்து அநேக விதமான பொய்யை சொல்லாது. வெளியரங்கமாக மற்ற மக்களுக்கு முன்னால் அவை வந்து பலவிதமான ஏமாற்றக்கூடிய காரியங்களை பேச ஆரம்பித்தாலும் அவனுடைய மனம் அவனை குறித்து அவனுடைய நிலை இதுதான் அப்படிங்கிறத பற்றி தெளிவாய் பேசக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். அப்போ முதல் சாட்சி எங்கே இருக்கணும்னா, உன்னுடைய மனசாட்சிக்கு முன்பதாக நீ குற்றமற்றவனாய் உன்னை நீ காண்பிக்க வேண்டும். உன்னுடைய மனசுக்கு முன்னால் நீ வந்து நல்லவனா உன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் அறிவுறுத்தப்படணும். எந்த தீமையான காரியங்களை பற்றி உன்னுடைய மனம் உன்னை குறித்து இடித்து சொல்லாத அளவிற்காக உன்னுடைய மனதிற்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால சந்தோஷமான ஒரு சாட்சியை சொல்லக்கூடிய அளவிற்காக உன்னுடைய மனம் உன்னை குறித்து குற்றம் பிடிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ பழக வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய நாமத்தினால அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் பார்க்கிறார் ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய மனமே என்னை குற்றவாளியாய் தீர்த்து விடக்கூடாது. நான் செய்யக்கூடிய காரியங்களை பற்றி என்னுடைய மனமே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால குற்றவாளியாக என்னை கொண்டு போய் கர்த்தருக்கு முன்பதாக நிறுத்திவிடக்கூடாது என்பதற்காக மனசாட்சிக்கு பயந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் காரியங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ உண்மையிலேயே கர்த்தருடைய மனிதன் என்பதை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய நீ உன்னை பற்றி உன்னுடைய மனம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி பாரு. உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை நீ உண்மையிலேயே உண்மையான ஒரு காரியத்தை பற்றி பேசுறியா, இல்லாத ஒரு காரியத்தை தரிசனமாக நீ சொல்றியா, நீ பொய் சொல்றியா அல்லது உண்மை சொல்றியா? கர்த்தராகிய தேவனுடைய நாளில் நீ நிற்கக்கூடிய அளவிற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறாய், உன்னை நீ பரிசுத்தவானாக காண்பித்துக் கொள்கிறாய். ஆனால் அந்தரங்கமான வாழ்க்கையில் உன்னுடைய ஆவிக்குரிய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன் மனசு உன்னை குறித்து என்ன சொல்லுதோ இந்த சாட்சியை கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். அப்ப நல்ல சாட்சி எங்க இருக்கணும்னா, என் மனது என்னை குற்றவாளியாய் தீர்க்காது இருக்க வேண்டியது அவசியம்.
என் மனசு என்னை தப்புள்ளவனாய் என்னை மெய்யாகவே தீர்த்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பதாக பொய்யனாக என்னை குறித்து என்னுடைய மனசு சொல்லிடக்கூடாது. எல்லா விதமான விஷயத்திலும் பிழையற்றவனாய் என்னுடைய மனசாட்சிக்கு முன்பதாக சரிவர இயங்கும் ஒரு மனிதனாக என்னுடைய வாழ்க்கை நிலைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த மனசாட்சி பற்றி சொல்றேன்னா, இது கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீபம். இது சரியான விஷயத்தை தான் பேசும். தப்பான ஒரு காரியத்தை சொல்லாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா, நீ செஞ்சிருக்கிறது தப்பு என்கிறத பற்றி தான் நம்ம நம்ம மனசாட்சி சொல்லும். அதனால இந்த தீபத்திற்கு முன்பதாக உன்னை நீ நிறுத்தி வைத்து நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்து குற்றம் பிடிக்கப்படாத நல்ல சாட்சி பெற்றவனாய் நீ உன்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் உங்க மனசுக்கு முன்னால நின்று நீங்க கேட்டு பாருங்க, நான் எந்த விஷயத்தை நான் குற்றவாளியா இருக்கிறேன், மற்றவங்களுக்கு நான் பொய் பேசியிருக்கிறேன்னா, மற்றவங்களுக்கு முன்பதாக நான் ஏமாற்றுத்தனமான காரியத்தை சொல்லியிருக்கிறேன்னா, இல்லாத விஷயத்தை இருக்கிறது மாதிரி நான் திரித்து பேசியிருக்கிறேன்னா, இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் உங்களுடைய மனதிற்கு முன்பதாக வைத்து ஆராய்ச்சி பாருங்க. உங்க மனசு உங்களை குறித்து என்ன சொல்லுதோ அந்த சாட்சியை கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். இரண்டாவது ஒரு முக்கியமான காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 8வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேங்க நீங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இரண்டாவது காரியம், உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. அவருக்கு எல்லா விதமான காரியத்தையும் திரித்து பேச தெரியாது. உள்ளதை உள்ளதென்று அப்படி சொல்லிடுவார். இந்த ஆவியானவராகிய தேவனுக்கு முன்பதாக உங்களை நீங்கள் நிறுத்தி ஆராயும். இவர் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள வாய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்ல ஆரம்பித்து இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லிச்சு. ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர் இவரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிவுறுத்தும்படிக்காக எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக புறாவினுடைய ரூபம் கொண்டு ஆண்டவராகிய இயேசுவின் மேல் வந்து அமர்ந்தார் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் இட்ட எல்லா விதமான கட்டளைகளையும் செய்யக்கூடியவராய் இயேசு கிறிஸ்து விளங்க ஆரம்பித்ததினாலே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்ததை கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பார்க்க முடியும். அப்போ அந்த ஆவியானவராகிய தேவனுக்கு நீங்க செய்ய எல்லா விதமான நிலைகளும் ஆழமாய் அறியக்கூடிய அறிவுள்ளவர் அவர். நீங்க அந்தரங்கத்தில் ஒழிச்சு செஞ்சாலும் சரி, மக்களுக்கு முன்பதாக செய்ய ஆரம்பித்தாலும் சரி, ஆவிக்குரிய வட்டாரத்தில் செயல்படுத்தப்படாத அநேகம் கிரியைகளை நீங்கள் அந்தரங்கமான வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆரம்பித்தாலும் சரி, இந்த ஆவியானவராகிய தேவன் 24 மணி நேரம் நம்ம கூட இருக்கிறதுனால இவர் உங்களையும் என்னையும் பற்றி சாட்சி கொடுக்கக்கூடியவர். இவருடைய சாட்சி உங்களை பற்றி நல்ல சாட்சியாக இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பரலோகம் 100% உங்களை அங்கீகரிக்கக்கூடியதாய் விளங்கும். ஆண்டவருடைய நாமத்தினால இவரை நீங்கள் எந்த விஷயத்திலையும் மனவேதனைப்படுத்தாம, இவருக்கு இணக்கம் இல்லாத ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகாம, இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மீறி நீங்க கடந்து போகாம, இவருக்கு உடன்பட்டு நீங்கள் வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் இவர் உங்களை பற்றி நல்ல சாட்சி சொல்லுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்கள் எல்லா விதமான தன்மைகளும் அவ்வளவு தூரம் நேர்த்தியாய் உருவாக்கப்படுவதற்கு காரணம் என்ன? எல்லா விதமான இடத்தை நீங்க எடுத்து பாருங்களேன். அதாவது கரெக்டாக ஒவ்வொரு விதமான காரியங்களும் காலங்களும் நேர்த்தியாய் வடிவமைக்கப்பட்டதை போல காணப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், ஆவியானவராகிய தேவனால் இயேசு கிறிஸ்து முழுவதும் இயக்கப்பட ஆரம்பிச்சார். அவருக்கு அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆவியானுடைய இயக்கத்திற்கு அவர் இசைந்து கடந்து போக ஆரம்பிச்சதுனால இவருடைய சாட்சி, இந்த ஆவியானவராகிய தேவன் இயேசு பத்தி என்ன சாட்சி சொல்லுவாரு? எனக்கு மாறுபட்ட கருத்துள்ளவர் இயேசு கிடையாது. நான் எங்கெங்கெல்லாம் அவரை கூப்பிடணும், வளர்ந்ததுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வளர்ந்ததுக்கு வந்துடுவார். ஆண்டவருடைய நாமத்தினால் இந்த ஒரு இடத்துக்குள்ளாக நீங்க போக வேண்டும் என்று சொன்னா போயிடுவார். ஆண்டவருடைய ஆவியானவராகிய நான் என்னென்ன விஷயங்களை பற்றி இயேசுவோடு கூட பேசினோ அவை எல்லாவற்றிற்கும் முழுவதும் கீழ்ப்படியக்கூடியவராய் தன்னுடைய நிலைகளை ஒப்புக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் சாட்சி சொல்வார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் ஆவியானவராகிய தேவனோடு கூட இசைய மனமற்ற பல விதமான கருத்து மாறுபாடுகள் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சில இடங்களில் ஆவியானவராகிய தேவன் என்னை அழைத்து கொண்டு போகக்கூடிய இடங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாய் விளங்கி விடுகிறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு காரியத்தை இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்க. உங்களுக்கு விரோதமாக யாராகிலும் ஒரு மனிதன் குற்றப்படுத்திட்டான், அதில் தப்பு பண்ணிட்டான், 2 பேரும் சண்டை வந்துருச்சு. சண்டைக்குரிய முழு காரணம் அதாவது உங்களுக்கு ஆப்போஸாக இருக்கக்கூடிய அந்த மனுஷன் தான் உங்கள்கிட்ட சண்டை போட்டிருக்கான். தப்பான ஒரு காரியத்தை பற்றி பேசிட்டா, உங்களுக்கு விரோதமான ஒரு காரியத்தை பற்றி பேசிட்டேன். ஆவியானவர் திடீர்னு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அவனோடு கூட போய் ஒப்புரவாகன்னு சொல்றாரு.
உடனே நீங்க வந்து என்ன வார்த்தைய சொல்றீங்க? தப்பு பண்ணது அவன் தானே ஆண்டவரே! நான் ஏன் போய் அவன்ட்ட போய் ஒப்புரவாகணும்? நம்ம கேட்போம். இப்படி மாறுபட்ட கருத்து இருக்கிறது உண்டானால், ஆவியானவராகிய தேவன் உங்கள பத்தி சாட்சி சொல்ல மாட்டார். அவர் சொல்லிட்டாருன்னா உடனே செஞ்சிரணும். அது அது வந்து நான் செஞ்சிருக்கக்கூடிய காரியம் சரியான ஒரு காரியமா இருந்தா கூட, நான் அது வந்து ஆவியானவராகிய தேவன் அவனுடைய பட்சமாக நின்று அவனுக்காக ஆவியானவராகிய தேவன் பேசக்கூடியவராக இருந்தால் கூட, ஆவியானவர் சொல்லக்கூடும் வார்த்தைகளுக்கு நீங்கள் மறுப்பு சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த ஆவியானவர் உங்கள பத்தி சாட்சி சொல்ல மாட்டார். அப்ப ஆவியானவருக்கு இசைந்த ஒரு வாழ்க்கை. அவர் என்ன சொல்றாரோ, எங்க நடத்துறாரோ, எங்க கூட்டிட்டு போறாரோ, இப்படிப்பட்ட மனிதனை பற்றி தான் ஆவியானவராகிய தேவன் சாட்சி கொடுக்கும் தேவனாக விளங்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தருடைய நாமத்தினாலே வசனத்திலே நம்ம வந்து வாசிக்கிறோம். அத பரலோகத்திலே சாட்சியிடக்கூடியவர்கள் மூவர் அப்படின்னு பார்க்கிறோம். ஆவி, ஜலம், ரத்தம் என்கிறதை பற்றி பார்க்கிறோம். இந்த ஆவியானவராகிய தேவன் பரலோகத்தில் போய் சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை பற்றி. சில விஷயங்களில் இவன் கருத்து மாறுபட்டவனாய், சில விஷயங்களில் என்னுடைய மனதிற்கு இசையாதவனாய், சில விஷயத்தில் என்னை மேற்கொள்ளக்கூடியவனாய், என்னை ஓவர் கம் பண்ணக்கூடியவனாய், சில விஷயத்தில் எனக்கு கீழ்ப்படியாதவனாய், சில விஷயத்தில் தன்னுடைய மன விருப்பத்தின்படி நடக்க இப்படி போய் சாட்சி சொல்லிடுவார். ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நல்ல சாட்சியை நீங்கள் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் உங்களை பற்றி சாட்சி சொல்கிறாங்களா இல்லையோ, உங்களுடைய மனசாட்சி உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். 1. 2, உங்களுக்குள் எல்லா நாளிலும் வாசம் பண்ணக்கூடிய இந்த ஆவியானவர் உங்களை பற்றி 100% நல்ல சாட்சி சொல்லணும். இவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நான் பார்த்தேன். எல்லா நேரத்தையும் நீங்கள் தூங்கும்போது அவர் பார்க்குறாரு, நீங்கள் விழிச்சிருக்கும் போதும் பார்க்குறாரு. நீங்கள் வந்து எந்த வேலையை செஞ்சாலும் அவருடைய கண் உங்களை வந்து பார்த்துட்டே தான் இருக்கு. அப்ப எந்த இடத்திலும் நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களுக்கு முன்பதாக தவறான ஒரு 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 வார்த்தையை வந்து பேச முடியாது. அவருக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் ஆழவா உங்க கூடவே இருந்து உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கின்றார். அப்ப அவர் வந்து உங்களுக்கு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லக்கூடிய சாட்சியை பரலோகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவரை பல நேரங்களில் நீங்களும் நானும் துக்கப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், நல்ல சாட்சியை இந்த ஆவியானவருடைய வாயிலிருந்து உங்களாலும் என்னாலும் பெற முடியாது. அப்ப அவரை துக்கப்படுத்தாம அவருக்கு இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ நீங்க பழகினா மாத்திருந்தான், ஆவியானவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பற்றி நல்ல சாட்சி கொடுக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்கு நீ உள்ள போகணும்னா உங்களை பற்றி தான் நல்ல சாட்சி உங்களுக்கு கட்டாயம் தேவை. இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்க வந்து இதுக்கு இது வேலைக்கு போகணும்னா ரெக்கமெண்டேஷனுக்கு வந்து என்ன கேட்குறாங்க? நல்ல சாட்சியை கேட்குறாங்க. இவன் வந்து போன கம்பெனியில் வேலை பார்த்தாலே அந்த கம்பெனியில் வந்து என்ன விதமான காரியத்தினால் அவன் நீக்கப்பட்டான் அப்படிங்கிற பற்றி அவன் வந்து கேட்குறாங்க, என்கொயர் பண்ணுறாங்க. எதனால அந்த அந்த கம்பெனிலேருந்து உன்னை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே அனுப்புனாங்க கேட்குறாங்க அவனை பார்த்து. அப்போ உன்னுடைய சாட்சி நல்ல சாட்சியாக இருந்தால் தான் ஒரு கம்பெனியை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயம் பரலோகத்திற்கு உண்டான தகுதியாகிய நல்ல சாட்சி உடையவர்களாக நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். முதல் சாட்சி உங்கள் இருதயம் உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். 2வது சாட்சி உங்களுக்குள் வசிக்கக்கூடிய உங்கள் ஆவியானவராகிய தேவன் உங்களை பற்றி எல்லா காரியத்தையும் சொல்லுவார். அவர் வந்து ஆவியானவராகிய தேவனை பற்றி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும். அவர் ஒரு டைரி மாதிரி. எல்லா நாளிலும் நடைபெறக்கூடிய எல்லா சம்பவத்தையும் பற்றி அப்படியே சொல்லிடுவார். அதில் எந்த விதமான விஷயத்தையும் வந்து ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியானவர், அதாவது அங்கே போய் அறிவுறுத்தும் பொழுது எதையும் ஆண்டவராகிய தேவன் மெய்யாக ஹைட் பண்ண போகிறதில்லை. எல்லா விஷயத்தையும் எந்தெந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடைபெற்றது என்பதை பற்றி தெளிவாக போய் சொல்லிடுவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் சொல்லக்கூடிய சாட்சி அங்கே அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதுனால ஆவியானவரோடு கூட இசைந்து நடக்க நீங்களும் நானும் பழக வேண்டியது அவசியம். அதுக்காக நீ வந்து ஆவியானவராகிய தேவனுக்கு இங்கே வந்து அதாவது இந்த லஞ்சம் கொடுத்து நம்ம வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. இந்த ஆவியானவராகிய தேவன் நேர்மையான ஒரு கடவுளும் கூட எந்த விதமான காரியத்திற்கும் அவர் வந்து கரெக்டாக உண்மை அப்படியே பேசிடுவார். அதனால் இந்த ஆவியானவருக்கு இசைந்து நீங்கள் நடக்க பழக ஆரம்பித்தால் மட்டும்தான் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய நல்ல சாட்சியை இவர் மூலமாய் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். 3வது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக 3 யோவானின் புஸ்தகத்தில் அதில் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 3 யோவானின் புஸ்தகம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்களேன். தேமேத்திரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். 3வது காரியம், நமக்குள் இருக்கக்கூடிய இப்போ 2 விஷயத்தை பற்றி பார்த்தோம். 2 விஷயமும் வந்து நம்முடைய மனம் சார்ந்த விஷயம், ஆவியானவராகிய தேவனுடைய ஆழ்த்தத்துவம் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ 3வது எழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வசனம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து சாதாரணமான எழுத்துக்கள் கிடையாது, ஜீவனுள்ளவைகள். இவைகளெல்லாம் சாட்சி கொடுக்கக்கூடியவைகள். நம்ம நினைக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ 2 விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க, ஓகே. என்னுடைய மனசாட்சி அது வந்து ஆழ்த்தத்துவம் பெற்றது. ஆவியானவராகிய தேவன் அவரும் ஆழ்த்தத்துவம் பெற்றவர்.
அவர் வந்து ஒரு மனுஷனை போல எல்லா விதமான காரியத்தையும் சொல்லுவார். ரைட். இப்ப நீங்க சொல்றது வந்து என்ன அப்படின்னா வந்து சத்தியமாகிய கர்த்தருடைய வசனம். இந்த வசனம் நீங்க நினைக்கிற மாதிரி எழுத்து வடிவில் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஜீவன் பெற்றவைகள் என்பதை முதல் காரியம் புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்திற்கு மாற்றாக எதையாகிலும் ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்துகிறது உண்டானால், இந்த வசனம் உங்களை கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் நாளிலே குற்றப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை தம்முடைய சீஷர்களோடு கூட பேசும்பொழுது, நான் சொல்லிய இந்த வார்த்தையை நியாயத்தீர்ப்பின் நாளிலே உங்களுக்கு விரோதமாய் குற்றப்படுத்தும் என்கிறதை பற்றி அவர் சொல்றார். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனோடு கூட காணப்படக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு நீங்க சாட்சியா நீங்கள் அடங்கணும். இந்த வார்த்தை உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த வார்த்தைகளுக்கு மாறாக, இந்த வார்த்தைகளை திரித்து, இந்த வார்த்தைகள் சொல்லாத விஷயங்களை பற்றி பேசி, இந்த வார்த்தைகளுக்கு விரோதமான காரியங்களை யோசித்து, எதையாகிலும் நீங்கள் காரியங்களை செயல்படுத்துகிறது உண்டானால், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எதிரடையாய் சாட்சிகளை சொல்லக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிடும். அப்ப ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் சட்டம் என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார்? வார்த்தைகளுக்கு அடங்கி நடக்க பிரயாசப்படுங்க. வார்த்தைகள் எதை போதிக்கிறதோ அதை நீங்க போதிங்க. வார்த்தைகள் எதை மறுக்கிறதோ அவைகளை நீங்களும் மறுங்கள். வார்த்தைகள் எதை வலியுறுத்துகிறதோ அதை நீங்களும் மற்ற மக்களுக்கு வலியுறுத்துங்க. வார்த்தைகள் சொல்லாததை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு முன்பதாக போதிக்காதீங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ளாதீங்க. அப்ப இந்த வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய சட்டமாக வடிவமைக்கப்படக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பிக்கிறதுனால, ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு அடங்கின ஒரு மனிதனாக நீங்கள் உங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தீமோத்தேயுவை பற்றி அவர் என்ன சொல்றார் பாருங்க, வசனத்தினால் நல்ல சாட்சி பெற்றவன் தீமோத்தேயு. இந்த வசனம் உங்களுக்கு குறித்து சாட்சி சொல்லுது. இவன் வசனத்திற்கு புறம்பாக நடவாதவன். வசனம் என்ன வார்த்தை சொல்லுதோ, உன் காலை வலது பக்கம் வையின்னு சொல்லி வசனம் சொன்னா அப்படியே வச்சான். இடது பக்கம் வைன்னு சொன்னா அப்படி வச்சான். இப்படி இந்த வசனம் உங்களையும் என்னையும் பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே பேசக்கூடிய, ஏன்னா வந்து இந்த பைபிளை நீங்க வந்து நாள்தோறும் வாசிக்கிறீங்க, நிமிஷத்தோடு நீங்க வாசிக்கிறீங்க. இவைகள் ஜீவனோடு கூட இருக்கிறதுனால இந்த வசனங்கள் சொல்லும் சாட்சி பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. உடனே நம்ம வந்து கேட்கலாம், இந்த வசனம் எப்படிங்க பேசும், எப்படி போய் சொல்லும்னு சொல்லி. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆவிக்குரிய சட்டங்கள் வேறு, உலகத்தினுடைய சட்டங்கள். இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கண்ணுக்கு ஒரு சாதாரணமான எழுத்துக்களை போல புலப்பட ஆரம்பித்தாலும், இவைகள் பரலோக ராஜ்யத்திலே உங்களை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய, பேசக்கூடிய திறன் வாய்ந்த ஒன்று. அதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இவைகள் உங்களை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும். இந்த வசனத்தை வாசிச்சா, இந்த வசனத்தை முற்றிலும் தன்னுடைய வாழ்க்கையில அவன் கை கொள்ளாதவனாய் விளங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த வசனத்தை மற்ற மக்களுக்கு போதித்தான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை ஒரு நாளும் அவன் பயன்படுத்தின இந்த வசனமே உங்களுக்கு குறித்து சொல்லும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லும் பொழுது தீர்க்கமாய் பேச ஆரம்பிச்சார். நான் சொன்ன இந்த வார்த்தையை உங்களை நியாயம் தீர்க்கக்கூடியதாய் விளங்கும் என்கிறதை பற்றி சொன்னார். அப்ப கர்த்தரால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் மெய்யாகவே சாட்சி உள்ளவர்களாய், இது உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லும். கர்த்தராகிய தேவனால் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் பற்றி, நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளை பற்றி, உங்கள் யோசனைகளை பற்றி, உங்களுடைய நினைவுகளை பற்றி, இந்த வசனத்தை பற்றி என்னென்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் நம்ம வந்து பைபிளை வாசிக்கிறோம். இது நம்முடைய யோசனையும் நம்முடைய நினைவுகளையும் வகையறுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை பெற்றது. நம்முடைய கால்கள் தடுமாறும் பொழுது பின்பதாக நின்று நம்முடைய கால்களுக்கு வழிகளை காண்பிக்கக்கூடியது. நம்முடைய கண்களுக்கு அநேக விதமான தடுமாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய கண்களை தெளிவிக்கக்கூடியது. அப்போ இது வந்து இயங்கக்கூடிய சத்துவம் பெற்றது இந்த வசனங்கள் எல்லாம். இப்போ இதுல இருந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கிற முடியும், இந்த வசனங்கள் எல்லாம் என்னென்ன விதமான காரியத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கொஞ்சம் வழி தடுமாறும் போது, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தம் இந்த பைபிள்ல இருந்து வரும். கர்த்தருடைய இந்த வசனங்களின் மூலமாய் நீங்கள் கடந்து போகும் பொழுது, நீங்கள் காலையிலே எழுந்திருக்கும் பொழுது இது உங்களோடு கூட பேசும், சம்பாஷிக்கும். இது உங்களுக்கு அறிவை உணர்த்த ஆரம்பிக்கும். நீங்க நடக்க வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லும். கர்த்தருடைய நாமத்தினால இந்த வசனங்கள் ஜீவனோடு கூட காணப்படுகிறதுனால, இவைகள் எல்லா விதமான தன்மைகளும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான அந்த பங்குகளை அளிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒன்றாகவே கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த வசனத்தின்படி நீங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய சாட்சி பெற்ற மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும். வசனமும் உங்கள் வாழ்க்கையும் வெவ்வேறாக இருக்கிறது உண்டானால், வசனமும் உங்களுடைய வாழ்க்கையும் வேறு பிரிக்கப்பட்டதா இருக்கிறது உண்டானால், இரண்டும் வெவ்வேறு டைரக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது உண்டானால், நிச்சயமாக கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் தகுதியாக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் அல்லவே அல்ல. கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதி இந்த வசனம் உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். நான் போட்ட கோட்டில் இவன் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பித்தான்.
நான் சொல்லாத எந்த விதமான விஷயத்தையும் பற்றி அவன் தன்னுடைய மனசுல கூட யோசிக்கவே இல்லை. நான் எங்க போகணும்னு சொன்னேனோ அந்த ஒரு காரியத்துல அவன் தன்னுடைய கால்களை வைக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சான். அந்த வசனங்கள் சாட்சி சொல்லும். இப்படி இந்த வசனத்தினால் சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு எலிஜிபிலிட்டி உங்களுக்கும் எனக்கும் உண்டாக்கப்படும் என்கிறதில் சந்தேகம் இல்லை. இன்னொரு ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அப்போஸ்தலர் நடபடிகளில் 10வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்களேன். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படிக்கு பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களுக்கு எதிரடையாய் காணப்படக்கூடிய யூத ஜனங்கள், அந்த யூத ஜனங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் துணிகரமாய் பேசி அவர் தன்னை கடவுள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார் என்பதற்காக அவருக்கு விரோதமாய் என்னென்ன விதமான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும் அவ்வளோத்தையும் செய்யக்கூடிய யூத ஜனங்கள், அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய மற்ற எல்லா விதமான மக்கள், அது வசனத்தில் இன்னொரு வாசிக்கிற பாருங்களேன். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலி என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து. இந்த யூத ஜனங்கள், யூத மார்க்கம் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு நேர் எதிரடையாய் காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள். பிதாவாகிய தேவனை அவங்க நம்பினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள் என்பதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு காரியத்தை அவங்க பார்த்ததே கிடையாது. எத்தனை அற்புதங்களை கர்த்தராகிய தேவன் செய்ய ஆரம்பித்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரடையாகவே அவர்கள் சாட்சிகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. யூத ஜனங்கள் எத்தனை பேர் மேக்சிமமா, அதாவது 90% மேலவே கர்த்தராகிய தேவனுக்கு எதிரடியாகவே அவங்க கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த யூத ஜனங்கள் கிறிஸ்துவை எதிர்க்கக்கூடிய மக்கள், ஆண்டவராகிய தேவனுடைய சட்டங்களுக்கு உட்படாத இருக்கக்கூடிய மக்கள், கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை நம்பாத இருக்கக்கூடிய மக்கள் யாரை கொஞ்சம் சாட்சி சொல்றாங்க பாருங்க. கொர்நேலியுவை பற்றி அவங்க சாட்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உங்களை சுற்றிலும் காணப்படக்கூடிய தேவனை அறியாத இருக்கக்கூடிய மக்களால் நல்ல சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும். உங்களை சுற்றிலும் காணப்படக்கூடிய தேவனை அறியாத இருக்கக்கூடிய மக்கள் உங்களை குறித்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு அருகாமையிலே வசிக்கக்கூடிய, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள், தேவனாகிய கர்த்தரை அறியாது இருக்கக்கூடிய மக்கள், அல்லது கர்த்தராகிய தேவனை ஆராதனை பண்ணாத இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக உங்கள் சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு பாருங்க. இப்படிப்பட்ட மற்ற மக்களால் சாட்சி பெறாத ஒரு மக்களாக நீங்கள் இருக்கிறது உண்டானால் பரலோகம் உங்களை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. பரலோகத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, தேவனை அறியாத மனிதனும் கூட உங்களை குறித்து சாட்சி சொல்லணும். இவனிலே நான் கிறிஸ்துவை பார்க்கிறேன், இவனில் ஆண்டவராகிய தேவனுடைய சாயலை பார்க்கிறேன், இவன் மன்னிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறது நான் பார்க்கிறேன், அன்புள்ள கடவுள் என்கிறதை பற்றி அவன் பேசினான், உண்மையிலேயே இவனுடைய வாழ்க்கையில் நான் அன்பு பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை இவனுக்குள்ள பார்க்கிறேன்னு சொல்லி தேவனை அறியாதவனால் நீ சாட்சிப்படுத்தப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறது உண்டானால் தேவன் அவைகளை அங்கீகரிக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறேன்னு பாருங்க. கிறிஸ்துவை பற்றி நான் வார்த்தையை சொல்கிறேன், ஆனால் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை நிரூபித்து காண்பிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இல்லை. வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு, வார்த்தை வேற மாதிரி இருக்கு. அதனாலதான் அநேக விதமான ஜனங்கள் என்னுடைய வார்த்தையின் மூலம் இடரலின் ஊடாக கடந்து போறாங்க. இவன் பேசுறது ஒன்னா பேசுறான், ஆனால் வாழ்க்கையிலே அந்த ஒரு காரியத்தை பார்க்க முடியலையே. அன்பை பத்தி பேசுறான், வாழ்க்கையிலே அன்பே இல்லையே. பரிசுத்தத்தை பத்தி பேசுறா, வாழ்க்கையில பரிசுத்தமே இல்லையே. உண்மையை பத்தி பேசுறா, உண்மையான ஒரு மனுஷனாவே இல்லையே. இந்த மாதிரி வேறுபடுத்தப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுதுதான் கிறிஸ்தவர்களை இந்த நாட்களிலே தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் ஏற்க மனமற்றவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எதை சொன்னாலும் அதை செஞ்சு காமிச்சார். தன்னுடைய வாயிலே சொன்னதை தன்னுடைய கரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செயல்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அநேகம் விதமான இல்லாத இருக்கக்கூடிய மக்களுக்கு இரக்கம் செய்யுங்கள் கர்த்தர் சொன்னார். அநேகம் விதமான இல்லாத இருக்கக்கூடிய மக்களுக்கு இரக்கங்களை செய்யும் ஒரு தேவனாய் கர்த்தர் விளங்க ஆரம்பிச்சார். ஏழைகளுக்கு உதவுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் உதவிகளை செய்ய ஆரம்பிச்சார். அநேக விதமான அற்புதங்களை பெறாது இருக்கக்கூடிய மக்களுக்கு அற்புதங்களை செய்யுங்கள் சொல்லி கர்த்தர் சொன்னார். ஏராளமான மக்கள் ஆண்டவராகிய தேவனை தேடி வரக்கூடிய நேரங்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவராய் விளங்காரு. அப்படின்னா அர்த்தம், எதை அவர் பேசினாரோ அந்த வார்த்தைக்கு மாறுபட்ட வாழ்க்கை இயேசு கிறிஸ்து வாழவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசத்தை ஜனங்கள் பார்க்குறாங்க. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் தேவனை அறியாது இருக்கக்கூடிய மக்களால் நீங்களும் நானும் சாட்சிப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம்.
ஜனங்கள் உங்களை குற்றப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், இயேசுவை நிரூபிக்க வேண்டிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு எதையோ நாம் நிரூபிக்க நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில முயற்சிக்கிறோம். எதையோ நம்ம ட்ரை பண்றோம், முயற்சி பண்றோம். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் என் பிதாவை ஆகிய தேவனை நான் நிரூபிக்க வந்தேன். பிதாவை நான் நிரூபிச்சு காமிச்சேன். இயேசுவை நிரூபிக்க நீங்க வந்திருக்கிறீங்க, இயேசுவை நிரூபிங்க. ஆனால் இயேசுவை விட்டு எதையோ நிரூபிக்க நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம முயற்சிக்க கூடாது. இது தப்பு. அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்ல சாட்சியை எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற முடியாதவர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த நல்ல சாட்சி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சாதான் பரலோகத்திலே பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெற்ற ஒரு மக்களாய் விளங்க முடியும். சாட்சி பெறாது இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே இடம் கிடையாது. சாட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தான் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம் உரிதாக மாற்றப்பட முடியும் என்று கர்த்தருடைய வசனத்துல திட்டம் தீர்க்கமாய் நீங்களும் நானும் அறிய முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய சாட்சியினுடைய நிலை எப்படியாய் காணப்படுகிறது என்று பாருங்கள். உங்களுடைய மனம் உங்களை குறித்து என்ன சொல்கிறதுன்னு பாருங்க. உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் உங்களை பற்றி என்ன பேசுறாருன்னு பாருங்க. தேவனாகிய கர்த்தரை அறியாது இருக்கக்கூடிய மக்கள் உங்களை பற்றி என்ன விதமான வார்த்தையை சொல்றாங்கன்னு பாருங்க. கர்த்தருடைய வசனம் உங்களை பற்றி என்ன சாட்சி சொல்லுதுன்னு பாருங்க. இந்த சாட்சிகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிச்சா மட்டும்தான் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெற்றுக்கொள்ள முடியும். பரலோகத்துக்கு எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன், நானும் உள்ள போயிடுறேன், அப்படிலாம் முடியாது. அதற்குரிய சில தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான். எல்லாரும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேங்கிறதுக்காக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தராகிய தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார். எல்லாரும் ஓடுறாங்க, உண்மைதான். ஆனால் அதற்குரிய தகுதியோடு கூட நீங்கள் ஓடும் பொழுதுதான் அதனுடைய முழு பலனை தடையில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் வசனத்திலே சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை இழந்தாலும் உங்கள் நல்ல சாட்சியை இழக்காத அளவிற்கு ஜாக்கிரதையாய் உங்கள் சாட்சியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் நிச்சயமாய் மறுமையிலே மகிமையின் ராஜ்யம் உங்களுக்கு உரியது என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் உரைக்கப்பட்டு இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் எங்களுக்கு சொன்ன நல்ல சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். எங்கள் மனது சொல்லக்கூடிய சாட்சி, ஆவியானவராகிய தேவன் சொல்லக்கூடிய சாட்சி, சத்தியம் சொல்லக்கூடிய சாட்சி, தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் எங்களை குறித்து சொல்லக்கூடிய சாட்சி என்று சொல்லி பல நிலைகளிலே நாங்கள் நல்ல சாட்சியை ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டும் என்கிறதை திட்டமும் தீர்க்கமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்னீங்கப்பா. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தூஷிக்கப்படுகிறதுக்கு என்ன காரணம் என்றால், பேசக்கூடிய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்படுகிறதான் என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இந்த வார்த்தைகளை கேட்கும் உடைய பிள்ளைகளாகிலும் இனி வரக்கூடிய நாட்களிலே சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். கற்று நிச்சயித்துக் கொண்ட அந்த வார்த்தைகள் இது எங்களுக்காக சொல்லப்பட்டது என்பதை அறிந்து இவைகளை ஆழமாய் நாங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டு இவைகளின்படி வாழ்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த உம் ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதாக. நல்ல சாட்சி பெற்ற ஒரு மக்களாக நீங்கள் விளங்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் நித்திய ராஜ்யம் உங்களுக்கு உரியது என்பதில் சந்தேகம் ஒன்றில்லை. அந்த நாட்களிலே காணப்பட்ட அநேக மக்கள் தங்களுடைய சாட்சியை எல்லா விதமான விஷயத்திலும் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சதுனால நித்தியமான மகிமையை தங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நித்தியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நீங்களும் நானும் சாட்சி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையோடு கூட நம்ம வாழ ஆரம்பித்தால் நிச்சயமாகவே தேவராஜ்யத்திலே பிரவேசிக்கும் முழு தகுதியை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.